லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டிரைவர் மாப்பிள்ளை இங்க கூட்டிட்டு வந்தா அவமானமா இருக்குன்னு நீங்களே அவரை வரவேணான்னு சொல்லிட்டீங்களோ? எக்ஸ்கியூஸ் மீ சார். யாரடி அது? கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு புதுசா இருக்கு. யார் அந்த பையன்? அம்மா, அது 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 அந்த பையன் டிரைவர் ராஜாமா. ராஜாவா? இவனா? இவனுக்கு எங்க இந்த கோட் சூட்லாம் கிடைச்சிருக்கு? வாடகை எடுத்து போட்டுருப்பானோ? இவன் எதுக்கடி இப்ப இங்க வர்றான்? அவரை வர வேணான்னு நான் சொல்லல. இதோ அவரே வந்துட்டாரு. Mic, please. Thank you. Sorry to be late here. Hi everyone. I am Maharaja, Sweta's husband. I am extremely happy to attend this function and meeting you all here. It's such a blessing for me. Comparing to other people, I am just an ordinary person, but well educated. I am multiple degree holder. And right now, I am doing my higher education in correspondence. நான் வானதி அக்காவை பார்க்குறதுக்கு வீட்டுக்கு வந்தப்போ அவங்க சொன்னதுனால தான் நான் டிரைவர் வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். வானதி அக்கா தான் அது காரணமே. சின்ன வயசுலேருந்தே அவங்க கூடவே இருந்து பழகிட்டேன்னா அதான் இங்கே வந்ததுக்கப்புறமும் அவங்க கூடவே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த டிரைவர் வேலைக்கு ஒத்துக்கிட்டேன். பிறந்ததுலேருந்தே யாருமே இல்லாமல் வளர்ந்த எங்களுக்கு இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். இப்படி ஒரு குடும்பத்துக்கு நான் மருமகன் ஆனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறதுல அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை தான். ஆனால் வானதி அக்கா சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன். இதுவும் நல்லா தான் இருக்குது. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர் and it's my pleasure to get all your wishes from here along with my wife. Any other questions, sir? No more questions. Thank you. Sir, 1 minute. ஆர்த்தி, என்னடி நடக்குதுங்க? அவனுக்கு தமிழே தட்டு தடுமாறி தான் வரும். அவன் என்னடி இப்படி இங்கிலீஷ் இவ்வளோ அழகா பேசுறான்? இதெல்லாம் எதுக்கு இவன் இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான்? சார், Thank you.
அம்மா ஆ? வாமா போய் சாப்பிடலாம். சாப்பிடலாம், சாப்பிட வேண்டியது தானே. ஆனா சம்மந்தி அம்மா வரலையே, அவங்களையும் கூட்டிட்டு போலாம். சம்மந்தி அம்மா சாப்பிட போலாங்களா? நீங்க போங்க, எனக்கு பசிக்கல. சம்மந்தி நீங்க? நீங்க போய் சாப்பிடுங்க. சரிங்க, வா போலாம் வா. போதும். அது என்னது? கொஞ்சம் போடுங்க. நல்ல வேளடி நீ சாப்பிட கூப்பிட்ட, எனக்கு ஒரே பசி. போதும் போதும், இது போதும். என்ன வானதி, எக்கச்சக்கமா பிளேட்ல எடுத்துட்டு போற? வீட்ல சமைக்கிறதே இல்ல போல இருக்கே. போய் தொலைற போடி. அவ அத்தைக்காக எடுத்துட்டு போறாளோ என்னமோ. நீ வா, நம்ம சாப்பிடலாம். இந்த சாப்பிடு. ஏன் மாலதி, நீ சாப்பிடலையா? இல்லைங்க, அம்மா அம்மா சாப்பிடணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்வேதா சாப்பிடுறா. எனக்கும் வேண்டாம். நீ வேண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ சாப்பிடணும் தானே எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன ஸ்வேதா, நீ 2 உயிருங்கிறத மறந்துட்டியா? எனக்கு பசிக்கல அண்ணி. ஏன்? எனக்கு பிடிக்கல அண்ணி. ஏன்? ஸ்வேதா, என்ன ஆச்சு? நான் கூட அவரை வெறும் டிரைவர்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். அழாத ஸ்வேதா, உன்னோட உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. வாழ்க்கையில சில நல்ல விஷயங்கள் தானா அமையும். எனக்கு உங்க அண்ணன் அமைஞ்ச மாதிரி. எப்படி? சில பேருக்கு அவங்களோட மதிப்பு தெரியாது. நீங்களும் அந்த மாதிரி தான். ஆமா அண்ணி, என்ன காரணம்னு கூட கேட்காம நீங்க தான் முக்கியம்னு அம்மாவை தூக்கி போட்டுட்டு அண்ணன் உங்க கூட வந்தது பெரிய விஷயம் அண்ணி. நான் இன்னும் அதெல்லாம் நிஜமான்னு யோசிச்சுட்டே இருப்பேன். சரி, நீ முதல்ல சாப்பிடு. அம்மாக்கு பக்கத்துல நான் இருந்து எத்தனை நாள் ஆச்சு. இன்னைக்கு நீங்க வற்புறுத்தி என்னை கூட்டிட்டு வரலன்னா நான் வந்திருக்கவே மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. என்னடா நீ? பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பிடு. ராஜி, அங்க பாத்தியா வானதி ஸ்வேதாவை எப்படி கவனிச்சுக்கிறா பாரு. ஒரு நிமிஷமா. டேப்லெட்டை கொடுங்க, அவங்க இன்னும் டேப்லெட் சாப்பிடுவோம். என்னக்கா? எப்பவும் படிக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பேன். ஆனா என்னென்னமோ படிச்சிருக்கேடா. அக்கா, நமக்கு இருக்கிற ஒரே சொத்து படிப்பு தானே, நீ தானக்கா சொல்லுவ. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. உன் கூட இருக்கிறதாக எனக்கு பெருமை. மேடம் கொடுத்த 1 கோடி ரூபாயை ஸ்கூலுக்கு கொடுத்துட்டியாம? வேற யாருக்கா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க? உன்னால மட்டும்தான் இந்த மாதிரிலாம் யோசிக்க முடியும். ஆமா அக்கா, நீ சாப்பிட்டியா? அது வந்து
சாப்பிட்டியா இல்லையாக்கா? இல்லடா. சரி சரி இருக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். வேணாம். நீ இருக்கா, நான் வரேன். அத்தை, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். வேணா ஆர்த்தி, நான் எதுவுமே கேட்கலையே. சம்பந்தியம்மா, நீங்க கேட்கலனாலும் அப்படியே விட்டுற முடியாது இல்லைங்களா? சாப்பிடுங்க சம்பந்தியம்மா, கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு வேணா சம்பந்தி. அப்படிங்களா? உங்களுக்கு சாப்பாடு வேணாங்களா? உங்களுக்காக தான் நாங்க அவசர அவசரமா பாதியிலேயே ஓடி வந்தோம். இவ ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு கேட்டுட்டு இருந்தா. சரி நீ வா ஆர்த்தி, ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் வா. இந்த வந்து வரவங்க வா. என்னாச்சு? ஸ்வேதா எங்க? வா வா. பாத்து பாத்து. அம்மா, வாந்தி எடுக்க வச்சு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு காரணத்தை சொல்லி வானதியும் அத்தையும் சேர்ந்துருவாங்களாமா? எப்படி பக்கவா டிராமா பண்ணிட்டு இருக்கா பாரு. என்னம்மா முழுகாம இருக்காங்களா? இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள முழுகாம இருக்காங்களா? இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ சாப்பிட்டதே ஏதோ ஒத்துக்கல, அதனாலதான் வாந்தி எடுக்கிறான். சாந்தி, வரேன்க்கா. இப்போ ஃபேமிலி போட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஸ்வேதா, என்னாச்சு? அம்மா கூட ஒரு போட்டோ எடுத்துக்க முடியுமா? எப்படி முடியும் ஸ்வேதா? முடியும். நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன். நம்ம எல்லாரும் அம்மா கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம். சரியா? மேடம், போட்டோ எடுக்கலாமா மேடம்? போட்டோவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். எல்லா ஃபேமிலியும் போட்டோ எடுத்து அதை ஆல்பமா கொடுக்கணும் மேடம். கொஞ்ச நேரம் ஆகட்டும். எல்லா ஃபேமிலியும் எடுத்துட்டாங்க மேடம், உங்க ஃபேமிலி மட்டும் தான் பாக்கி. எல்லாம் ரெடியா இருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் மேடம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராமுக்கு போட்டோ எடுக்க போனோம் மேடம். அதுக்குள்ள இந்த செஷனை முடிச்சிட்டா ரொம்ப நல்லது மேடம். என்ன யோசிக்கிற ராஜி? ஒன்றும் இல்லைங்க, போலாம். நீ போ ஆர்த்தி. ஏங்க நீங்க எங்க எந்திருக்கீங்க? எப்ப பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சின்னு. அவங்க குடும்ப போட்டோ எடுக்க போறாங்க, பேசாம உட்காருங்க.
அடுத்த என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம். யார் வேணாலும் ஆடலாம், பாடலாம், காமெடி பண்ணலாம். எனி ஃபன் ப்ரோக்ராம்ஸ் வெல்கம். ஹலோ 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 சார், எங்க இருக்கீங்க? நான் ஃபங்க்ஷன்ல இருக்கேன். இல்ல சார். ஹலோ, கேக்குதா சார், நம்ம தாம்பரம் அவுட்டர்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் இடிஞ்சு விழுந்துருச்சு சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், நிறைய பேருக்கு அடிபட்டு இருக்கு சார். அதுல 4 பேர் வேற இறந்துட்டாங்க சார். மேடம்க்கு ட்ரை பண்ண லைன் கிடைக்கல சார். சரி, நான் இமிடியேட்டா வரேன், வெயிட் பண்ணுங்க. வாங்க. ஹலோ சார். வணக்கம். யார் தேடிட்டு இருக்கீங்க? ராஜேஸ்வரி மேடம். சார், அதோ அது அவங்க உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்களே தான். தேங்க்யூ. மேடம், உங்க கம்பெனி மேல ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. எங்க கம்பெனிலையா? தாம்பரம் அவுட்டர்ல நீங்க கட்டிட்டு இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒண்ணு கொலாப்ஸ் ஆகி இடிஞ்சு விழுந்திருக்கு. அந்த பில்டிங்ல பீம் பில்லர்லாம் வீக்கா இருந்ததுனால இன்னைக்கு இடிஞ்சு விழுந்து 4 பேர் இறந்திருக்காங்க. தரம் இல்லாம பில்டிங் கட்டுறதுக்காகவும் 4 அப்பாவி தொழிலாளர்களோட உயிர் போறதுக்கு காரணமா இருந்ததுக்காகவும் உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். இன்ஸ்பெக்டர், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நாங்க டைரக்டா எடுத்து பண்ணல, அதை சப்கான்ட்ராக்ட் விட்டுருக்கோம். இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் அதுல அவங்க தானே சார் பொறுப்பேற்றுக்க முடியும். இதுக்கு எப்படி நீங்க எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண முடியும்? மேடம் மேல கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. சட்டப்படி நாங்க அவங்களை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதுக்கு எங்க அம்மாக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்றல, அப்புறம் எப்படிங்க நீங்க அவங்களை அரெஸ்ட் பண்ண முடியும்? சார், உங்ககிட்ட வாரண்ட் இருக்கா? இருக்கு சார். கான்ஸ்டபிள், எல்லாம் கரெக்டா இருக்கான்னு படிச்சு பாருங்க. கான்ஸ்டபிள், இன்ஸ்பெக்டர், இந்த பிரச்சனைக்கும் அம்மாக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆர்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில நானும் ஒரு பார்ட்னர். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற அந்த இடம் கூட என்னோட பேர்ல தான் இருக்கு. நியாயமா அங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பேற்றுக்கணும். அதனால நீங்க அம்மாவை விட்டுருங்க. அதுக்கு பதிலா என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. வானதி, யாரும் அரெஸ்ட் ஆக வேண்டாம். சம்பந்தி சொன்ன மாதிரி வக்கீல வர வச்சு என்ன ஏதுன்னு பேசலாம். அப்பா, இது பேசி தீக்கிற விஷயம் கிடையாது. பில்டிங் இடிஞ்சு விழுந்து 4 பேர் இறந்திருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கு நான் பொறுப்பை ஏத்துக்கிட்டு தான்ப்பா ஆகணும். சார், நான் இன்ஸ்பெக்டர் விக்ரம் பேசுறேன். எனக்கு ஒரு முக்கியமான டீடைல்ஸ் தேவைப்படுது. வானதி, நீ எதுவும் பேசாம கொஞ்சம் அமைதியா இரு. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இல்லைங்க, நடந்த எல்லாத்துக்குமே நான் எதுவும் பேசாதன்னு சொல்றேன்ல.
ஓகே சார் ஓகே தேங்க்யூ. நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். அந்த இடம் ராஜேஸ்வரி மேடம் பேர்ல இல்லை. கான்ஸ்டபிள், வானதி அரெஸ்ட் பண்ணுங்க.